வணக்கம். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து அதாவது பார்த்தீங்கன்னா மே 13 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பத்திரகாளி ஜெயந்தி, பத்திரகாளி அம்மனுடைய ஜெயந்தி அன்றைக்கி வந்து இது வந்து இந்த இதுக்கு வந்து இப்போ நீங்கள் உபாசனம் எடுத்து வழிபட்டுக்கிட்டு இருக்கீங்க, காளியை வழிபட்டுட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை நீங்கள் பத்திரகாளி அம்மன் உங்கள் குலதெய்வம், இல்லை நீங்கள் பத்திரகாளி அம்மனை வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருந்து வழிபட்டுட்டு இருக்கீங்கன்னா, நாளைக்கு அதாவது நாளைக்கு மே 13 அன்னைக்கு ஒரே ஒரு அது உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, உங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன படையல் உங்களால் போடணும். அதாவது நீங்கள் அசைவ படையல் போடணும் அவசியம் இல்லை, சைவ படையல். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு அவல் பொரிக்கடலை, வெத்தலை பாக்கு, கொஞ்சம் பாய், சக்கரை பொங்கல் வச்சு நீங்கள் அப்படி கும்பிட்டாலும் சரி, அப்படி இல்லை உபாசனம் மரபடி எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் பலி கொடுத்து பூஜை பண்ணுதீங்க, அந்த மாதிரி மாந்திரிக லைனில் இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, நாளைக்கு உங்கள் கையால் ஒரு சின்ன விஷயம். இப்போ சில பேர் வந்து காளி வழிபடுவாங்கன்னா அவங்களால சமைக்க முடியாது, இங்கே தங்கி இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கடையில் உங்களால் முடிஞ்சது அது ஒன்று, ஒரு இனிப்பு ஐட்டம், இனிப்பு பலகாரமோ ஒரு ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வச்சு நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் ஒரு படையில் போட்டு அந்த அம்மா பத்திரகாளியை மனசார நினச்சி நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் அந்த அம்மா உங்களுக்கு கொடுப்பா. ஏன்னா நாளைக்கு வந்து பத்திரகாளி ஜெயந்தி. இது யாருக்குமே வெளியே வந்து தெரியாது, அவ்வளோ இதாக வந்து தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், இதுக்கு உங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை. நாளைக்கு வந்து இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான நாள் வந்து நாளைக்கு. நீங்கள் உங்களால் முடிஞ்ச படையில் இதுதான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களால் என்ன முடியுமோ அந்த படையில் போட்டு மனசார அந்த அம்மா நாளைக்கு நீங்கள் வேண்டுங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அப்படியே அந்த அம்மா நாளைக்கு உங்களுக்கு கொடுப்பா. இது வந்து மறக்காமல் பூஜை பண்ணுங்கள். நாளைக்கு வந்து ஏகாதசி முகூர்த்த நாள் எல்லாமே வருது. இதில் தான் பத்திரகாளி ஜெயந்தியும் வருது. அந்த பத்திரகாளி அம்மாவோட ஜெயந்தி நமக்கு வந்து வருது. அதனால் இந்த நாளை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்டாலும் அந்த அம்மா கொடுப்பான். கொஞ்சம் நாள் முன்ன பின்ன எடுத்தாலும் சரி, நீங்கள் வேண்டுதல், நீங்கள் என்ன நாளைக்கு நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த அம்மா உங்களுக்கு வந்து கொடுப்பான். மறக்காமல் நாளைக்கு எல்லாருமே வழிபடுங்க. இல்லை நான் வந்து வீட்டில் என்னால் இது பண்ண முடியும், சிலவங்க எலுமிச்சம்பழம் பலி கொடுப்பாங்க. அப்படி இருந்ததுன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை அடுத்த குங்குமத்தடையை வச்சு பலி கொடுத்து நீங்கள் படையல் போட்டு பூஜை பண்ணுங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும் உங்களுக்கு வந்து. அதனால் மறக்காமல் நாளைக்கு எல்லாரும் கம்பல்சரி நீங்கள் காளி வழிபட்டீங்கன்னா, நாளைக்கு பத்திரகாளியை வழிபட்டீங்கன்னா நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக வேண்டுதல் வைங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே அந்த அம்மா செஞ்சு கொடுப்பா. நன்றி, வணக்கம்.